ஆனால் பெரிய சூழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்களும் திராவிட இயக்கங்களும் ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களை ஸ்டாலின் முதுகு பின்னாடி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக திமுக அண்ணா திமுக எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து இன்னைக்கு திருமாவளவனை முதல்வராக்க நாக்கில் ஆசை வார்த்தைக்கு தடுமாறப்பட்டார் திருமாவளவன். அந்த ஆசைக்கு ஈல்டாயிட்டார் திருமாவளவன். ஏன்னா சதானத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இது வந்து முழுக்க அரசியல் நோக்கத்தோட பார்க்கப்பட்டது. ஏன்னா நாளைக்கு இவர் டெல்லிக்கு போக போறாரு. அதை பத்தி யாரும் பேசல. டெல்லிக்கு போக போறாரு, தேசிய தலைவரை பார்க்க போறாரு. அப்போ ஏன் இந்த அரசு உடனடியாக பிஜேபிக்கு போய் பார்த்துட்டாங்க, பிஜேபியோட கை கோத்துட்டாங்க, பிஜேபியோட பி டீமா செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வராமல் இருக்கவ விஜயோட அரசியல் ஆலோசகரின் பேரில் முழுக்க அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் பார்த்திருக்காங்க. மறைமுகமான குதிரை பேகமான அனைத்து விஷயம் நடந்துச்சு. அதுக்கு ஆதவ அர்ஜுனுடைய மாமியார் முன்னிருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும், ஜோசியரை மட்டும் கிடையாது, அவர் செய்தி தொடர்பாளர். அதை விட்டுட்டு ஜோசப் விஜயோடைய செய்தி தொடர்பாளர் தான் அவர். அதனால ஒரு ஓசியா போட்டிருக்காங்க. ஆனா குதிரை பேர நடந்தது உண்மையான விஷயம். ஏனென்றால் விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முஸ்லீம் லீக் அமைப்புகளும் இவர் வந்து தீய சக்தி திமுக சொல்லக்கூடிய அந்த ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தவங்களும் இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களும் கிரவுண்ட் லெவல்ல யாரும் இறங்கி வேலை செய்யல. முழு டிஜிட்டலா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவையோ முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இன்ஸ்டால் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கும் மெட்டா நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் கிறிஸ்டின் ஆஃபரேஜ் மூலயமா அமெரிக்காவில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை கொடுத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், செக்ரட்டரியேட் ஸ்டாஃபும், அப்புறமா ஆசிரியர்கள், மருத்துவ ஊழியர்கள் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும், கடைநிலை ஊழியர்கள், ரெவென்யூ அத்தாரிட்டி, ரெவென்யூ பீப்புள்ஸ், இவங்க எல்லாருமே இந்த அரசால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வேலை வாங்கிக்கினா அவங்களுக்கான அரசு செய்யக்கூடிய செட்டில்மெண்ட்டும் பென்ஷனும் டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையோ இன்ன வரைக்கும் கொடுக்காம ஒரு எல்லாம் ரிட்டையர் ஆனால் அவங்களுக்கு பென்ஷன் வரும், குழந்தைங்களை கல்யாணம் பண்ணலான்ற அது எல்லாத்தையுமே இந்த அரசு ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு தாமோதரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. ஆக்சுவலாக இந்த தேர்தல் ரிசல்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இல்லை நார்மலா? இல்லை, ஆச்சரியத்துக்குரிய விஷயம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் அப்புறம் அரசியல் அவங்களுடைய வெல்விஷஸும் பேடு மவுத்துகளை வச்சு பண்ணதுனால இன்றைக்கி திமுக வந்து இவ்வளோ பெரிய திராவிட இயக்கங்கள் தோற்பதற்கான, திமுக மட்டும் இல்லை திராவிட இயக்கங்கள் தோற்கிறதுக்கான காரணமே இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மீடியாவையும் ஒரே ஒரு இவங்க விலைக்கு பணம் கொடுத்து வாங்கி வச்சதுனால, ஒரு தலைப்பட்சமாக இருந்ததுனாலையும் அரசியல் விமர்சன அவங்களும் சரி எல்லாருமே சரி இவங்க எல்லாருமே தேனும் பால ஓடுதுன்னு சொல்லி மக்களுடைய ஆதங்கத்தையும் வைத்தறிச்சலையும் மக்களுடைய வேதனையும் குமரலையும் இந்த மீடியாக்கள் காட்டல. அதனால் அரசாங்கத்தை இவங்க வந்து தாங்கி பிடிச்சாங்க. அது மக்கள் கொதித்தெழுந்து கொடுத்த ரிசல்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப புதுசாக இருக்கா எப்படி? ஏன்னா இப்போ வந்து ஒரு முதல்வர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா பொக்கேவை எடுத்துகிட்டு ஒன்று பாய்ஸ் கார்டன் போவாங்க, இல்லைன்னா கோபாலபுரம் போவாங்க. அப்படிங்கிறது தான் ரொம்ப வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த வட்டி வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை.
சிஎம்மாக பதவி வச்சதன் பிறகு செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் தான் வந்து எல்லாருமே பொக்கே கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அதிகாரிகளும் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ கூட அமுதா ஐஏஎஸ், உதயச்சந்திரன்லாம் காத்திருப்பு பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு. இல்லை, அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு கவர்மெண்ட் புது கவர்மெண்ட் வந்தால் அவங்க ஒரு என்டையர் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிலேருந்து எல்லா பியூரோக்ரஸி எல்லாமே இயல்பான ஒன்று மாற்றங்கள் தான். அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்க புதிய அரசு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரவாரத்தோடு வந்த அரசு, அதுக்கான அதிகாரிகள் இப்போவும் சில அதிகாரிகள் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான எல்லா வழியில் எந்தெந்த வழியில் சோர்ஸ் இருக்குமோ அந்தந்த வகையில் சோர்ஸ்களை இப்போ ஆராய்ந்து அதிகாரத்தை பிடிப்பதற்காக முயற்சிகள் எந்த அரசு அமைஞ்சாலும் அது இருக்கும். ஓகே, அதிகாரிகளுக்கு இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா? போக போக தான் தெரியும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய புதிய அமைச்சர்கள் அவங்களுக்கு வந்து பெரிய அனுபவம் கிடையாது. அதாவது தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ இல்லை மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கோ இல்லை காவல் நிலையத்துக்கோ மக்களோட பிரச்சனையாக போய் முறையிட்டு இருந்தால் வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு எந்த வழிமுறையும் தெரியாது. இப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க மக்களுடைய அவங்களுக்கு பெரிய தொடர்பு இல்லாதவங்களாம் இன்றைக்கி விஜய் என்ற ஒரு அந்த முகத்துக்காக வந்திருக்கக்கூடிய ஓட்டால் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதிகாரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதிகாரிகளை விரட்டி எப்படி வேலை வாங்கணுன்றது அவங்களுக்கு பெரிய இருக்காது. ஆனால் அதிகாரிகள் தன்னோட சுயநலத்தோடு சில அதிகாரிகளும் செயல்படுவான்றது அது தீர்க்கத்தனமான ஒரு விஷயம். ஓகே, ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தபால் ஓட்டு கூட தாபேகாவிற்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. உண்மையான விஷயம். அதுக்கு காரணம் வந்து அரசு அதிகாரிகளை வந்து கடந்த ஆட்சி காலத்தில் நிறையா அந்த அரசு வந்து வேலை வாங்கிட்டாங்க. தொடர்ச்சியாக வந்து மெடிக்கல் டீமாக இருக்கட்டும், அதற்கப்புறம் மற்ற அலுவலக அதிகாரிகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக வேலை அதிகம் வாங்கினதுனால தான் கோபப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஓட்டை திருப்பியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை முழுக்க உண்மையான விஷயம். அதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், செக்ரட்டரியேட் ஸ்டாஃபும், அப்புறமோட ஆசிரியர்கள், மருத்துவ ஊழியர்கள் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும், கடைநிலை ஊழியர்கள், ரெவென்யூ அத்தாரிட்டி, ரெவென்யூ பீப்புள்ஸ், இவங்க எல்லாருமே இந்த அரசால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வேலை வாங்கிக்கினா அவங்களுக்கான அரசு செய்யக்கூடிய இப்போ செட்டில்மெண்ட்டும் பென்ஷனும் டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையோ இன்னி வரைக்கும் கொடுக்காம ஒரு எல்லோரும் ரிட்டையர் ஆனால் அவங்களுக்கு பென்ஷன் வரும், குழந்தைங்களை கல்யாணம் பண்ணலான்ற அது எல்லாத்தையுமே இந்த அரசு ஃபண்டு இல்லாமல் இழுத்தடிச்சதுனாலையும் அரசு சுமை அதிகமாகவும் ரெவென்யூ அப்பாயின்மெண்ட்ஸுக்கு அரசு வேலையிலேயே 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி வந்து 5 அதிகாரிகள் செய்துட்ருக்காங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்கிறதுனால காவல்துறையில் அந்த அழுத்தங்கள் இருப்பதாலும் அதனால் வந்து அந்த ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கான எதிர் திசையில் இருப்பது நிஜம். அதில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை விட வேலை அதிகம் வாங்கிட்டாங்கங்கிற கோவத்தில் இருந்தவங்க தான் அதிகமாக எப்படி. ஆனால் எல்லாருமே சொல்லப்படுறது வந்து இப்போ பதவி ஏற்று வந்திருக்கக்கூடிய இந்த அரசு வந்து 5 ஆண்டுகளுக்கு நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. காரணம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். பட் ஒரு 2 வருஷம் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு தாவேகா ஜெயிச்சு வந்த அந்த 108 சீட்டில் ஒரு சீட்டு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னொரு சீட்டு வந்து திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் 1 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனால அந்த விஷயமும் இப்போ கேஸில் வந்து இருக்குது. அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்க கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது 106 சீட்டு அது வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால 5 வருஷம் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. அது தொடருமா இல்லை ஏதாவது சந்தேகத்திற்குரியான விஷயம் எதுவும் இருக்கா? 100% தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் முழுக்க இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் இவ்வளோ தூரம் தேய்மானத்துக்கு ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இவங்க எடுத்துகிட்டு போய் சதானத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நேற்று அசம்பிளிலையும் நேற்று வந்து இன்றைக்கி திராவிட இயக்கம் தன்னை மாற்றிக்கல. இவங்க வந்து சனாதனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சனாதனத்தை இன்றைக்கி இல்லை, அதாவது அந்த காலத்தில் முதல் கொண்டு அன்னைக்கு இருக்க ராட்சஸை முதல் கொண்டு பவர் வச்சுருக்கக்கூடிய தியானம் பண்ணி அது பண்ணியிருக்க அவங்களும் இந்த சதானத்தை எழுத்து போராடினவங்க தான் துஷ்ட சக்திகள். ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தீய சக்தி திமுக தீய சக்தினா திராவிட இயக்கங்களும் அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய சூழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்களும் திராவிட இயக்கங்களும் ஜெயிச்சு வந்த
எம்எல்ஏக்களை ஸ்டாலின் முதுகு பின்னாடி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக திமுக அண்ணா திமுக எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து இன்னைக்கு திருமாவளவனை முதல்வராக்க நாக்கில் ஆசை வார்த்தைக்கு தடுமாறப்பட்டார் திருமாவளவன். அந்த ஆசைக்கு ஈல்டாயிட்டார் திருமாவளவன். ஏன்னா சனாதனத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இன்னைக்கு சனாதனத்துக்கான அரசோடைய கைகோர்த்து திராவிட இயக்கத்தோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு முதலமைச்சரான ஆசையில் அவர் வந்து ஆதரவு தரத்தை விஜய்க்கு ஆதரவு தரத்தில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்தப்போ இடதுசாரி வலதுசாரி கொடுக்குறப்போ விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வந்து முழுக்க தடுமாறினார். அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சியும் திருமாவளவனும் வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் எல்லாருமே தன்னுடைய இவங்க வந்து ரொம்ப இவங்க வந்து சனாதனத்தை எதிர்த்து இந்துத்துவம் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாதுங்க. இன்னைக்கு அசம்பிளியில் இன்னைக்கு இது பதவியேறதுக்கு அன்னைக்கே இன்னைக்கு நேஷனல் ஆந்தம் பாடுறதுலையே அதுலேயே கான்ட்ரவர்சி உருவாயிடுச்சு. இதை வந்து இவங்க வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு முழுக்க எல்லாரும் பேசுகிறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் 1969 அண்ணாதுரை வந்து நேராக போய் எல்லாரையும் பார்த்தாரு, பேசினார் அப்படின்னு சொல்லி காமராஜை ஒழிச்சிட்டு அண்ணா போய் எல்லாரையும் பார்த்தாரு. அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கி நாகரிகம் அரசியலாக விஜய் போய் பார்க்குறான்றீங்க, ஸ்டாலினை போய் பார்த்துறேன். ஆனால் கட்டசு நாகரிகம் இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சட்டசபையில் இன்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரை விஜயை பார்த்து நமஸ்காரம் கூட பண்ணல. ஆனால் மூஞ்சி திருப்பிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போகிறப்போ யாராக இருந்தாலும் வரவேற்கிறது இயல்பான விஷயம். ஆனால் அவர் போய் அவர் வீட்டுக்கு போய் கட்டி பிடிச்சி அணைச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. எதுக்காக? இது எல்லாமே நீங்கள் தான் உங்கள் கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி தான் திருமாவளவனும் இடதுசாரிகளும் முஸ்லீம் அமைப்புகளும் உங்களை சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இது வந்து முழுக்க அரசியல் நோக்கத்தோடு பார்க்கப்பட்டது. ஏன்னா நாளைக்கு இவர் டெல்லிக்கு போக போகிறாரு. அதை பற்றி யாரும் பேசல. டெல்லிக்கு போக போகிறாரு, தேசிய தலைவரை பார்க்க போகிறாரு. அப்போது ஏன் இந்த அரசு உடனடியாக பிஜேபிக்கு போய் பார்த்துட்டாங்க, பிஜேபியோட கை கோர்த்துட்டாங்க, பிஜேபியோட பி டீமாக செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வராமல் இருக்கவ விஜயோட அரசியல் ஆலோசகரின் பேரில் முழுக்க அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு தீய சக்தி சொல்லிட்டு இருந்த திமுகவுடைய இருந்த கூட்டணியில் இருந்த கட்சியுடைய உதவியால் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய இன்னைக்கு மதவாத கட்சியோட ஜெயிச்சு வந்த சட்டமன்ற உறுப்பினர்ல மறைமுகமாக நீ கூட்டு செய்திருக்க. இன்னைக்கு இவரை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் கிடையாது, வேலுமணியும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவர் கட்சியோட தலைவர் எடப்பாடியை போய் பார்க்காம சிவி சண்முகத்தையும் வேலுமணியை பார்க்குறாருன்னா கட்சியை உடச்சி கொண்டு வர்றதுக்கான மறைமுகமான குதிரை வேகமான அனைத்து விஷயம் நடந்துச்சு. அதுக்கு ஆதவ அர்ஜுனுடைய மாமியார் முன்னிருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும் அவங்களுக்கு தேவையான பலகாரங்களையும் ஸ்வீட்களையும் பழங்களையும் வரிசை வச்சு பிரம்மாண்டமாக அவங்க கவனிக்கப்பட்டதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய 30-32 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அங்கே போய் இருக்கிறதுனால எடப்பாடி கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இவங்களோட போனால் செலவு பண்ண காசும் வந்துருச்சு. அரசியலில் ஒரு கூட்டணியில் இருக்கோம், நம்ம 4 காசு சம்பாதிக்கலாம், மந்திரி பதவி கிடைக்க போகுதுன்ற ஆசைக்காக இன்னைக்கு போயிருக்காங்க. ஆனால் மக்கள் இந்த துஷ்ட சக்தியும் கரப்ஷன் அரசையும் வரக்கூடாதுன்றதுனால தான் மக்கள் புதிய திராவிட இயக்கத்தை மொத்தமாக தொடச்சி கடிச்சு இன்னைக்கு புதிய அரசியல் கட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த அரசியல் இயக்கத்துக்குள்ளே வந்த நடிகர் விஜயும் அரசியல் என்ற நாத்தத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் சொல்ல, உண்மையான அவர் வந்து ஒரு தூய அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு பெரியாரோட இடத்துக்கு போய் மரியாதை செலுத்தினவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியோட இடத்துக்கும் காமராஜர் நினைவு இடத்துக்கும் இன்னைக்கு போர்பந்தர்லையும் ராணுவ உயிர்கள் யார் வந்தாலையும் இன்னைக்கு செக்ரட்டரியேட் போடக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் மரியாதை பண்ணுவாங்க. ஓகே, அதையெல்லாம் பார்க்க கிடையாத இன்னைக்கு விஜய் இன்னைக்கு போய்
புதிய அரசியல் கட்சிகளில் போய் அவரை கும்பிட வேண்டிய காரணம் என்னன்னா, நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தில் போய் வேற கேள்வி கேட்கக்கூடாது, உங்களை சந்தித்த மாதிரி நான் டெல்லியில் போய் சந்திச்சிருக்கேன் அப்படின்றது மக்களை ஏமாத்துவதற்காக இந்த அரசு முழுக்க அரசியல் வியாபாரம் தான் நடந்திருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரேமலதா அவர்கள் நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. குதிரை பேரம் நடக்கிறப்போ, அதாவது உங்களுக்கும் கூட்டணி பேரம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டு போனால் அந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆஸ்தான அந்த ஜோதிடருக்கு அரசு பதவி கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு விஷயத்த ரொம்ப ஓப்பனாகவே வந்து சட்டசபையில் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும்? நம்ம வந்து அவர் தோசியராக பார்த்தோம்னா அது வந்து கான்ட்ரவர்சியாக பார்க்குறோம். அவர் தோசியர் மட்டும் இல்லை, அவர் வந்து அவரோட செய்தி தொடர்பாளர் இருந்திருக்காரு. ஒரு செய்தி தொடர்பாளரும் அவருக்கு வேண்டியவரும் லாயல்ட்டியாக இருக்கவங்க தான் ஓஎஸ்டியாக போடுவாங்க. அது இங்கே இல்லை, அலோர் இந்தியா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லையும் யார் நம்மளுக்கு லாயல்ட்டியாகவும் அட்மினிஸ்ட்ரேஷனையும், ஏன்னா செய்தி அவர் வந்து செய்தி தொடர்பாளர் இருந்ததுனால மக்களுக்கான இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இருக்கிறதா அவர் ஓஎஸ்டியாக போட்டிருக்காரு. அதை சில பேர் ஜோசியர் என்ற முறையில் அவரை வந்து கான்ட்ரவர்சி கொண்டு வாங்குறாங்க. ஜோசியரை மட்டும் கிடையாது, அவர் செய்தி தொடர்பாளர். அதை விட்டுட்டு ஜோசப் விஜயோடைய செய்தி தொடர்பாளர் தான் அவர், அதனால ஒரு ஓஎஸ்டியாக போட்டிருக்காங்க. ஆனால் குதிரை பேரம் நடந்தது உண்மையான விஷயம். ஏனென்றால் விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முஸ்லீம் லீக் அமைப்புகளும் இவர் வந்து தீய சக்தி திமுக சொல்லக்கூடிய அந்த ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தவங்களும், இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களும் சனாதனத்தோட இயக்கம்னு சொல்லிட்டு இருந்தவங்களும், எதிர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களும், சதானத்திற்கு கூட இந்த அமைப்போட ஓட்டு வாங்கி ஜெயித்து வந்த அதிமுகவில் இருந்து இன்னைக்கு சிவி சண்முகத்தையும் சந்திச்சு பேசி இன்னைக்கு கிட்டத்தட்ட 32 எம்எல்ஏ விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து, குதிரை பேர் நடந்தது 100% உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அரசு தன்னை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சராக இந்த பதவிக்கு வருவதற்கு அவர் போட்ட வேலைகளும் கிட்டத்தட்ட அவர் வந்து இதுக்கு ஆசைப்படலை, 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாங்கன்றாங்க. ஆனால் முழுக்க இவர் எந்த ஒரு கடைநிலையிலையும் இன்னைக்கு புரட்சி உண்டாயிருக்க, 1 ரூபா செலவு பண்ணல, எல்லா மக்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டு வந்திருக்காங்க, காசு கொடுத்து நாங்கள் ஜெயிக்கலன்னு சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் இங்கே செலவு பண்ணக்கூடிய காசை கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு சரிசமமாக இன்னைக்கு ஜோசப் விஜயோட இயக்கமும் சோசியல் மீடியாவில் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோடைய அவங்களோட மென்டாலிட்டி தகுந்த மாதிரி ஓட் பேங்க்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து யாரும் வந்து பிளான் பண்ணி இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்க வர்றதுக்கு கிரவுண்ட் லெவலில் யாரும் இறங்கி வேலை செய்யலை. முழு டிஜிட்டலாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவையோ முழுக்க இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இன்ஸ்டால் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கும் மெட்டா நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் கிறிஸ்டின் ஆஃபரேஜ் மூலயமா அமெரிக்காவில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை கொடுத்து இன்றைக்கி வந்து முழுக்க பண்ணியிருக்காங்க. 2 பக்கமே அரசியல் காசு கொடுத்து தான் ப்ரொமோஷன் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய திருமாவளவனும் இன்னைக்கு விடதசாரதிகளும் சும்மா வர கிடையாது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கப்போ பல மறைமுகமாக அழுத்தம் கொடுத்து தனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் சாதிச்சுட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய புதிய கட்சியிலையும் இவங்க வந்து தனக்கு தேவைகளையும் தனக்கு பூர்வீக அழுத்தங்கள் கொடுத்து அவங்க நிறைவேற்றிருப்பாங்க. அதில் குதிரை பேர் நடந்தது முழுக்க உலக அறிஞ்ச விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்து பேப்பரில் நேஷனல் லெவலில் இந்து பேப்பரில் முதல் பக்கத்திலேயே இன்னைக்கு வந்துருச்சு, திராவிட இயக்கங்கள் ஒன்று கூடி திருமாவை முன்னிறுத்தி முதல்வர் பதவி. இது வரைக்கும் திருமாவும் நேற்று ஒத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவனும் திராவிட கட்சியில் மழுப்பலான பேச்சு பேசியிருக்காரு. அப்போ இவங்க மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக எதிர் துருவமாக இருந்தவங்க தன்னோட சுயநலத்துக்காக ஒரு திராவிட இயக்கத்தை கொண்டு வரணுன்றதுக்காக இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கூட்டணியில் இவங்க போட்டக்கூடிய கணக்கு சரியாக வராதனால இவங்களே ஆரம்பித்து தனக்கு வேண்டியதை பண்ணியிருக்கான்றதா. ஏன்னா இன்னைக்கு உதயநிதியின் உத்தரவின் பேரில் தான் திருமாவளவன் 24 மணி எங்கே போனாலும் தெரியாது. ஆனால் முதலமைச்சரை சந்தித்த பிறகு தான் ஆதரவு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. வணக்கம்.
உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164